எஸ்ஐஆர் வாக்காளர்கள் வந்துட்டு நீக்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால யாருக்கு பாதிப்பு ஏற்படும் மேம் இந்த தேர்தலில்? எஸ்ஐஆர் வாக்காளர்கள் ஒரு 98 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள்ல. அது நீக்கப்பட்ட போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். திமுகவை பார்த்தீங்களா, இந்த 98 லட்சம் பேரை வச்சு தான் ஜெயிச்சாங்கன்னு. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், என்னன்னா இந்த 98 லட்சம் பேரும் மொத்தமே திமுகவினர் தானா? அதிமுகவில் சேர்ந்தவர்களும் அதில் நீக்கப்பட்டிருப்பாங்கல்ல. அப்படின்னா அவங்களுக்காக குரல் கொடுக்காமல் எஸ்ஐஆர் என்கின்ற அந்த செயல்பாட்டுக்கு ஆதரவு கொடுப்பவராக எடப்பாடி அவர்கள் இருக்கிறாரே, இது தவறான பார்வை இல்லையா? அந்த எஸ்ஐஆரில் நடந்த குளறுபடிகளை எல்லாம் நீக்குவதற்காக திமுக தொண்டர்கள் தான் களத்தில் இறங்கினார்கள். அந்த BLA 2 BLA என்பவர்கள் எல்லாம் திரும்பவும் களத்தில் இறங்கி விடுபட்டவர்களெல்லாம் சேர்த்ததில் மிக அதிகமாக பணியாற்றியது திமுகவினர் தான்ங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் நீக்கப்பட்டவர்கள் அவர்களை தாண்டியும் திமுகவின் கோட்டை அப்படியே தான் இருக்கிறது என்பது நிச்சயமான உறுதி. அதை நாம் இந்த முறை தேர்தல் வாக்குப்பதிவில் நிச்சயமாக பார்க்கலாம். பிஜேபி செய்த ஒரு சூழ்ச்சி தான் இந்த எஸ்ஐஆர் நீக்குதல் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இப்போ வெஸ்ட் பெங்காலையும் இதே மாதிரி ஒரு சூழ்ச்சியை தான் அவர்கள் செய்தார்கள். அதிகாரிகள் சென்றபோது அங்கே இருந்த மக்களே அவர்களை எல்லாம் விரட்டி அடித்தாங்க. ஆனால் நாம் அந்த ஜனநாயக நடவடிக்கை என்று ஒத்துழைத்து அந்த திருத்தங்களை நாம் மேற்கொண்டோம் அப்படிங்கிறது திமுகவோட சிறப்பு. நீ ஒரு திட்டத்தை கொண்டு வர எங்களை முடக்குவதற்காக, ஆனாலும் நாங்கள் அதை எதிர்த்து இப்படியாக களமாடி வெற்றி பெறுவோங்கிறத திமுக செய்து காட்டுச்சு.